Hi friends, welcome back to the Golden Trio. The Golden Trio சொல்கிறதா தி கோல்டன் ஒன் சொல்கிறதா என்னன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் நீங்கள் நான் போட்டால் தான் வந்திருக்கிற கோரிதா சுதீக்ஷா வீட்டில் இருக்கிறாங்க. எங்கே வந்திருக்கிறோம் நீங்களே கண்டுபிடிங்க. கர்நாடகா தான் க்ளூ. ஃபேமஸ் ஒரு போண்டா ஃபிஷ் எல்லாம் ஃபேமஸ் இந்த இடத்துல. ஒரு 1 minute பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எதுக்கு வந்திருக்கணுன்னா கோயில் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். மேங்களூரில் இருக்கிற கோயில் பார்த்துட்டு நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவோம். இன்றைக்கி 1 o'clock வண்டி எடுத்தோம், ரீச் ஆகிறதுக்கு 8 o'clock ஆயிடுச்சு. இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னால் நம்ம பெட் ஜீவனையும் கூட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சின்ன வயசில் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அவன் இன்னும் நான் ஒரு ஃபுல் வீடியோ எதுவும் போட்டிருந்தில்ல, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த வீடியோ வரும். இந்த வீடியோ எப்போ வரும்னே தெரியாது. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோடே பண்ணல நான். இந்த வீடியோ எடுக்கிறப்போ என் சேனலில் லாஸ்ட் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணிருந்துன்னா ஒரு 1 month 2 months முன்னாடி ஆகிட்டுருக்கு. ஹூ நோஸ் எஸ்ஜிஎஸ் பெட்டர். அது பார்ட் 1. அது அப்லோட் பண்ணிட்டு மேலே இன்னும் எந்த வீடியோ அப்லோட் பண்ணல. இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. கண்டிப்பாக இதுவும் சீக்கிரம் வரும் நம்புகிறேன். இன்னும் எக்ஸாம்பிள் நிறைய வீடியோஸ் இருக்குது. வயநாடு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம், அது வீடியோ இருக்குது. திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம், வீடியோ இருக்குது. ஆனால் இன்னும் அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ அந்த வீடியோவில் அப்லோட் ஆகிட்டுருக்கோம். என்னடா இது இன்னைக்கு வாய்ஸ் ரொம்ப கிளியராக கேட்குது நீங்கள் நினைக்கலாம். புது மைக் நம்ம அக்கா வாங்கி கொடுத்தாங்க. 100 subscribers வந்திருக்கு. 100 இப்போது 134. இந்த வீடியோ எடுக்கிறப்போ, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக 1K சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் நம்பிக்கை இருக்குது. ஓகே, நீங்கள் வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. வியூஸ் எல்லாம் ஜீவன் வந்திருப்பான், அந்த நேச்சர் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, மங்களூரில் வந்து மாநதி பார்க்குறோம். ஜீவன் கீழே வா, கீழே வாமா, கீழே வா ஜீவன். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். 3 கோயிலுக்கு போனோம். 2 கோயில் திறந்து இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. 3வது கோயில் இங்கேருந்து ஒரு 30 minutes போனோம். ஆனால் அங்கே கூகுள் மேப் பார்த்துட்டு தான் போனோம். ஆனால் அங்கே க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. கூகுள் மேப்லேயும் க்ளோஸ்டுன்னு எதுவும் போடல. அங்கே போயிட்டு வாபஸ் ஹோம் ஸ்டேக்கே வந்துட்டோம். இப்போது சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். நாஷ்டா சாப்பிட்டுட்டு மேலே பீச்சுக்கு போவோம் ஜீவனை கூட்டுன்னு. ஜீவன், ஜீவன் வாங்க.
அவன் ஃபுல் ஜாலியாக ஆட்டாடின்னு இருக்கிறான். வாடா அங்கெல்லாம் போகாது. இந்த டோரு வீட்டு உள்ளே வராண்டா மாதிரி ஓப்பன் ஆகிற டோரு. வா ஜீவன் வா, அங்கெல்லாம் போகாத வா. ஃபுல் ஜாலியாக இருக்குது ஜீவனுக்கு. எனக்கும் ஃபுல் ஜாலியாக இருக்கும். அவன் இந்த மாதிரி நேச்சர்லலாம் ஆடுந்தில்லை. எப்பவுமே நம்ம வீட்டு டெரஸில் தான் ஆடுவான். நம்ம வீட்டு டெரஸும் ஃபுல் பிளெயினாக தான் இருக்கும். அங்கே செடிங்க இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல் க்ரீனரியாக இருக்காது. இப்போ ஜீவனுக்கு காற்றுல பூவா கொடுத்தாச்சு. இப்போது எதாவது கொடுத்தானா வாமிட் பண்ணிவிடுவான் காரில் ஏறினா. அதுக்கு தான் அவன் பண்ண ஃப்ரீயாக விட்டுருக்குறோம். இப்போ கார் ஏறினா ஜாலியாக வந்தால் ஓகே. இப்போ பீச்சுக்கு போகிறோம். சாப்பிட்டுட்டு மேலே பீச்சுக்கு போயிட்டு ஜீவனை கொண்டு போயிட்டு ஆட வச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது. 12 o'clock செக் அவுட் ஆனால் இப்போ ஒரு 11 o'clock இருக்கோம். இப்போ பாருங்க எவ்வளோ ஜாலியாக ஆட்டடி நிற்கிறான். இப்போ சுதீக்ஷா ஸ்கூலில் இருப்பான். நான் 2 days லீவ் போட்டுட்டேன். இன்றைக்கி என்ன டேட்டுனா August 1. நான் July 31 Thursday. இப்போது ஃப்ரைடே 2 days லீவு. சாட்டர்டேலேருந்து ஸ்கூலுக்கு போகணும் இல்லையான்னு தெரில, பார்க்கணும். சுதீக்ஷா இப்போ ஸ்கூலில் இருப்பாள். கௌரிதாவும் ஸ்கூலில் தான் இருப்பாள். இங்கே ஃபுல் ஓப்பனாக இருக்குது. இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க கார் இருந்த இடம். ஜீவன் எங்கெங்கேயோ இதெல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாதுவா. அவன் நம்ம தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டான். எங்கேயாவது தண்ணி இருந்துச்சுன்னா அடுத்த குடிப்பான். வாங்க, இங்கெல்லாம் பூச்செல்லாம் இருக்கும். இப்போ வா. எனக்கு நிறைய டிக்ஸு வேறு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ரிக்கவரி ஆச்சு. ஏதாவது ஏறிட்டு போகுது. வாடா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்தே. நான் vlog எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் எடுத்து நிற்கிறது. அங்கே ஒரு டாகி இருக்குது. இங்கே ஜீவன் இங்கே இருக்கிறான். கூட்டுன்னு வந்துட்டு அதுக்கு தான் பயமாக இருக்குது, ஏதாவது எகிரி குச்சி வந்துட போகுதுன்னு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ கீழே இறங்கிடுச்சு. அங்கே வர நாய் இருக்குது. இவன் இங்கே அங்கேயே போய் ஓடுறான். ஏதாவது வந்துரு போகுது குச்சி, அதே பயமாக இருக்குது. வா, பயமாக இருக்கு. வா. இவனுக்கு பயமாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வா, இங்கே போ போ. இதுதான் நம்ம ஹோம் ஸ்டே. மங்களூரில் இங்கே தான் தங்கி நிற்கிறோம். ஜீவன், நான் கரெக்டாக பேசுகிறேன்னா இல்லையானே தெரியல எனக்கு. ஏன்னா வீடியோ ஆன் பண்ணாலே எனக்கு பயமாயிடுது பேசுகிறதுக்கே. எனக்கு சும்மாவே ஷை டைப். நான் அதில் வேறு வீடியோ பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஷையாக இருக்குது எனக்கு. ஷையோட பேசிக்கே வரமாட்டேங்குது. எனக்கு தமிழே பேசுறதுக்கு வராத மாதிரி இருக்குது எனக்கு. நான் நல்லா தான் பேசுவேன். ஃபேமிலி கூடலாம் ஃபுல் ஜாலியாக பேசுவேன். ஆனால் ஃபோன் எடுத்தோடனே பேசவே தெரியாத மாதிரி ஆகிடுது. அது ஏன்னு எனக்கே தெரியல. இப்போ தான் கொஞ்சம் அது ஃப்ரீயாக பேசுகிறேன் உங்ககிட்ட. நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் கண்ணு விலாகெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னே ஒன்றும் தெரியாது. இப்போ டாகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்துச்சு. அந்த கார் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே தான் இருந்துச்சு, இப்போ இல்லை. உங்களுக்கு என்னோடய விலாக் போர் அடிக்குதா இல்லைனா ஜாலியாக தான் இருக்கான்னு எனக்கே தெரியல. வாங்க மாடி ஓப்பனில் இருக்கான்னு பார்க்கலாம். இவனை சும்மா இருன்னு சொன்னால் போய் அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை குடிச்சு நிற்கிறேன். அது என்ன தண்ணினே தெரியல. ஏன்டா இப்படி பார்க்குறேன்? இதுக்கு தான் எங்கள் அண்ணா கற்றுனாங்க. நானே பயந்துட்டேன். மாடி போய் காமிக்கலான்னு பாரு, அங்கேயே போகிறான் திருப்பி. வாடா இங்கே வா. வாங்க மாடி ஓப்பனில் இருக்கான்னு இப்பயாவது பார்க்கலாம். இன்னும் கீழே கூட்டினு இருக்கிறேன். எங்கேயா போய் இதாக பண்ணிவிடும். வாடா. மேலே ஏறுறதெல்லாம் நல்லா ஏறுவான். ஆனால் எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது மாடிக்கு. ஆச்சு இதுதான் மாடி. நல்லா தான் இருக்குது. சரி வாட்சி கீழே போகலாம். எனக்கு பயமாக இருக்குது. அண்ணா எதாவது திட்டிடுவாங்களே பை. என் மாடி மேலே போனேன். அதுக்கு தான் நான் கீழே வந்துடுறேன். வாடா. என்னோட ஃபாஸ்ட்டாக வர்றான்னா
டோர் லாக் போட்டாச்சு. என்ன பண்ணுவேன் பாருங்க ரோடு. எங்கேயும் ஓடாத. ஓடுறான் பாருங்க, ஓடுறான். இங்கே ஓடாத. எங்கே போகிறவா? இப்போது மைக்கு யூஸ் பண்ணி இருக்கிறேன். எப்படி இருக்குது வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் தான் ரொம்ப முக்கியம். மைக்கு கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு பேசணும் கூட தெரியல. ரொம்ப கிட்ட வச்சா கரகரான்னு கேட்குது, ரொம்ப தூரமாக வச்சா ரொம்ப ஸ்லோவாக கேட்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டான டிஸ்டன்ஸ். இந்த ஒரு கிறிஸ்டின் ஒரு சிலை இருக்குது, ஸ்டாச்சு. விட்டா ஓடுறான் பாருங்க. ஜீவன் கீழே வா. நான் என்னதான் திட்டுவான். கீழே வா கீழே. ஐயோ, மாடியே பார்த்தாத மாதிரி பண்ணுறாங்க. வா கீழே வா. கேட்டில் லாக் போடாமல் வந்துட்டேன், அதுதான் தப்பு போச்சு. வா கீழே வா, போ கீழே போ. வச்சுக்க. எங்கே போனா ஜீவன்? எங்கே போனா? ஓய் ஜீவன், எங்கே போனான்னு தெரியலையே. வேற ஓய், எங்கடா நீ? எங்கே போயிட்டாரு? எனக்கு பயம் ஆயிடுதப்பா. வா, எங்கடா போறியோ? இது உனக்கு தான் தெரியும். காணாம போயிடுறான்ப்பா. எப்படி இருக்கு ஹோம் ஸ்டே பாருங்க. இது மாடி, இங்கே ஆளு, இங்கே ஒரு ரூமு, அந்த பக்கம் ஒரு ரூம், இங்கே படிக்கட்டு இருக்குது. மாடிக்கு போகிறது பார்த்துருப்பீங்க. அப்புறம் அங்கே ஒரு பின்னாடி பேக் சைடு ஒரு டோர் இருக்குது, பேக் சைடு போகிறதுக்கு. வீட்டுள்ளே கனெக்ஷன் இருக்குது. 2 பாத்ரூம் இருக்குது. இங்கேருந்து நாங்கள் போகிற கோயில் 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் இன்னொரு கோயிலுக்கு. அங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸில் கோயிலுக்கு போனோம். பார்த்தா அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ் சும்மா வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இங்கே ஆர்டர் பண்ணால் வருது, ஸ்விக்கியெல்லாம் வருது. என்னென்னா ஹோட்டலுங்கே இல்லை. நம்ம பெங்களூர்லலாம் ஒரு ரோட்டுக்கு ஒரு 5-6 ஹோட்டல் இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் ஒரு ஹோட்டல் கூட இல்லை. சரி, புக் பண்ணால் ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஏதாவது இருக்கோன்னு பார்த்தா அங்கே ஹோட்டல் ஆப்ஷன்ஸே இல்லை. இதான் நான்வெஜ், வெஜ்ஜும் இல்லை, நான்வெஜ்ஜும் இல்லை, எதுவுமே இல்லை. அதான் அண்ணா பார்த்து நிற்கிறாங்க என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு. இவன் பார்த்தா போய் தண்ணி குடிச்சுன்னுக்கிறான். எவ்வளோ வேணான்னு சொன்னாலும் நல்ல தண்ணி கொடுத்தா குடிக்கிறது இல்லை. அவன் பாட்டுன்னு ஜாலியாக போகிறான். பயோலாம் விட்டு போச்சாடா உனக்கு? ஓய் இப்போது எவ்வளோ மனசு இருக்கோன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கொஞ்சம் ஒளரில் பாருங்கள். ஒரு என்னப்பா அது, நானே கொஞ்சம் ஒளரில் எனக்கே தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானே பேசினா நல்லா பேசுவேன். வேறு உங்களுக்கு எதாவது புரிய வைக்கணுன்னா தமிழும் வராது, கன்னடாவும் வராது, ஒரு இங்கிலீஷும் வராது. அங்கே தான் போய் மாட்டிக்கு போகிறடா, பள்ளம் கீழே தான் இருக்க போது, ஜம்ப்பாக பண்ணி நிற்கிறேன். அங்கெல்லாம் போகாதே, வாடா. யோ பையா வா, கீழே வாஜியா, வா. இங்கே சேஃப்டியே இல்லை. பயமாக இருக்குது. அங்கே வர நாய் வேறு பார்க்குது, நீ வேறு. நான் இது டார்கெட்டு யார் ஆடி இருந்தாங்க தெரியலையே. இந்த டார்கெட்டு ஜியன், இந்த பிஸ்கெட் ஒன்றுமே இல்லை, சும்மா பிஸ்கெட். வா, இப்படி தான். இதுதான் ட்ரிக், இதுதான் ட்ரிக்ஸ். உங்கள் டாகிக்கு யூஸ் ஆகும். எல்லோரும் பண்ணுங்கிறதா. ஆனால் நான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவேன். அதுதான் என்னோடய ஸ்டைல். சைடு வா. ஃபுல் சுற்றி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஜீவனை போய் பிடிக்கிறப்பே முழு ஹோம் ஸ்டே பார்த்துருப்பேன். இன்னும் உள்ளே காமிக்கிறேன்.
கூடிய சீக்கிரமாக காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பூவெல்லாம் நல்லாயிருக்கு. பாருங்க, மைக்கில் தான் பேசினுக்கிறேன். வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு தெரியல. நான் பாட்டுன்னு ஸ்லோவாக பேசினுக்கிறேன். இங்கே என்னென்னா ரொம்ப கொசுங்க, நிறைய கொசு. இங்கே பாருங்கள், இந்த கண்ணாடியில் நான் தெரியுறேன், ஜீவன் தெரியுறான். இது என்னோடய டிஷர்ட்டு. ஏன்டா போட்டு நிற்கிறேன் என் டிஷர்ட்டை? என் டிஷர்ட்டை ஏன் போட்டு நிற்கிறேன்? இவனுக்கு எவ்வளோ மந்த்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். November 9th வீட்டுக்கு வந்தான். October 5th போகிறதான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் வீட்டுக்கு வரப்போ 45 days. அப்போனா November 9th 45 days பின்னாடி போனால் October 5 தான் வரும். அது நானே கொஞ்சம் கேல்குலேஷன் பண்ணி பர்த்டேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். உண்மையான பர்த்டே தெரியல. அண்ணன் இவன் வெரி வெரி குட் பாய். கத்தவே மாட்டான், புரிஞ்சுப்பான் என்ன பேசினாலும். குட் பாய் ஜீவன். குட் பாய். குட் பாய் இல்லை ஜீவன், குட் பாய் தானே? குட் பாய் தானே ஜீவன்? இப்போ இங்கே தான் மைக் வச்சு நிற்கிறேன். கரெக்டாக கேட்கும் நம்புகிறேன். ஜீவன் இப்போ தான் ரொம்ப ஜாலியாக ஆட்டாடிட்டு இப்போ தான் உக்காடுறான். வாங்க உங்களை ஜீவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓடாத ஓடாத ஓடாத. ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரம் உக்காந்தா ஓடிட்டான். வா வா. இவன் ஓடுறப்போ என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லையானே தெரியல. வா, ஏறு மேலே, ஏறு மேலே. ஓக்கா, சிட் ஜீவன், சிட் சிட். நீ பாரு, இதுதான் ஜீவன். இப்படி இப்படி பத்துருவா, இப்படி கொஞ்சணும். அப்போ தான் இவனுக்கு ஜாலி. இப்போ இவன் சிட்டுன்னு சொன்னால் உக்காருவான், ஷேக்கன் கொடுப்பான், ஸ்லீப் தெரியும். வாங்க போயிங்க, எறுங்கு, பெட்டு மேலே ஏறினா எறுங்குன்னு சொன்னால் இறங்கிடுவான். நிறைய பயம் எனக்கு. இன்னொன்று என்னென்னா, எனக்கு போயிடுவான் இவன். கொஞ்சம் எனக்கும் போயிடுவாங்க, எல்லாருக்கும் போயிடுவான். இவன் பாய் ஜீவன். JEEVAN ஜீவன். ஜீவன் நாய் சொல்லு. சப்ஸ்கிரைபர்ஸ் காய் சொல்லு. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணின்னு இல்லை, எல்லோரும் பண்ணிவிடுங்க. ஓகே. அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரில. என்ன ஏன்டா வீடியோ பிடிச்சி நிற்கிறேன், நான் என்னடா பண்ணேன் யூனிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஜீவன், இப்படியே பாருங்க, பார்த்து பேசிங்க. இங்கே பார் ஜீவன். சரி சரி ஆச்சு. இன்றைக்கி தான் வாமிட் பண்ணுவியா? பண்ண மாட்டே தானே? கண்டிப்பாக வாமிட் பண்ண மாட்டே தானே? இங்கே தான், இதுதான் நம்ம கார். ஜோஜோ லல்லி, ஜோஜோ லொல்லி. இந்த சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 months 3 months வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறமேட்டுக்கு திவாலி விலாகில் சும்மா ஒரே ஒரு கிளிப்பில் வருவான். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எடுக்கிறப்போ அந்த திவாலி விலாக் கூட அப்லோட் பண்ணல. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ கண்டிப்பாக அப்லோட் ஆகிட்ருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ ஜீவன் இன்னும் பெருசாகிட்டு இருப்பான். இன்னும் நீயே இப்படி சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஸ்கூலுக்கெல்லாம் போகிறனால வீடியோ எடிட் பண்ணுறது கஷ்டம். நான் தான் வீடியோ எடிட் பண்ணுவேன். கேமராமேன், எடிட்டர், டைரக்டர் எல்லாம் நான் தான். ஜீவன் வாங்க வாங்க. குட் பாய். ஓகே, இப்போ போய் சாப்பிட்றப்போ வீடியோ எடுக்கிறேன். சாப்பிட்டுட்டு மேலே ஜீவனோட ரியாக்ஷன் பீச் போகிறப்போ பார்க்கலாம். பீச்சுக்கு போயிட்டு மேலே முடிஞ்சால் கோயில் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். இவங்க தான் எங்கள் அக்கா. ஹாய். இவங்க பேர் கீர்த்தனா அக்கா. இன்னொரு அக்காவை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணூர் விலாகில், அவங்க அர்ஷினி அக்கா. இங்கே பாருங்கள் ஜீவன். இவன் என்னோட தம்பி ஜீவன்.